பத்தியோ எனக்கு கவலை இல்லை. இதுவா? ஐயோ, இதை பார்க்க கூடாதுன்னு 5 வருஷமா டெமிக்கு கொடுத்துருந்தேன். பார்த்தா காசை கேட்குமே. சமாளிப்போம். இன்று முதல் நானும் ஒரு ஏமாற்றுக்காரன். டேய், நீ தானே இது? நில்லுடா. அக்கா, நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறியாடா. உனக்கு கடனை குத்துட்டு நான் எப்படிடா நல்லா இருப்பேன்? எல்லாருக்கும் நான் நல்லவடா இருந்து பாரு. காசு எங்கக்கா ஓடிட போகுது? காசு எங்கேயும் ஓடலடா. 5 வருஷமா நீ தான் ஓடி நிக்கிற திருட்டு பையன் மாதிரி. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. அப்படி என்ன ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு நீ இப்படி சலிச்சுக்கிற, கோவப்படுற? அட போட, உனக்கு நான் 50,000 ரூபாய் கொடுக்க சொல்ல கல்யாணம் ஆகாம நான் இருந்தேன். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 5 வயசுல ஒரு பையனே இருக்கிறான். அது தெரியுமா உனக்கு? அக்கா, நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு தடவை காசு எடுத்தாந்து உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். அதுக்குள்ள ஏன் இவ்வளவு சீக்கிரம் கொடுக்குற? கொஞ்சம் பொறுமையா தானே கொடு அப்படின்னு நீ சொன்னல, அதனாலதான் கொஞ்சம் பொறுமையாக்கினேன். மாட்டிக்கிட்டியா? ஒரு பேச்சுக்கு நீ கஷ்டப்படுறிய, அதனால கொஞ்சம் பொறுமையா கொடுறான்னு நான் சொன்னேன். அதுக்கு நீ இவ்வளவு நாளாட ஆக்குவ? உங்ககிட்ட காசு கொடுக்காததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கா, உனக்கு தெரியாம பேசினுக்கிற. காரணமா? என்ன காரணம்? என்ன பிரச்சனை வந்தது? எப்படி பிரச்சனை வந்தது? அது நியூமராலஜி தாங்க காரணமாகுது. நியூமராலஜியா? அப்படின்னா நியூமராலஜியா? இதுகிட்ட சொல்றேன் பேரு. நியூமராலஜினா எனக்கு ஜோசிக்காரங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னா 5ஆம் நம்பர் ராசியே கிடையாதான். அதனாலதான் உங்ககிட்ட 50,000 ரூபாய் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன்ல, என்னால திருப்பி கொடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. காரணமே அந்த 5ஆம் நம்பர் ராசி தான்க்கா. ஆனா இப்ப ஜோசியக்காரு இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காருக்கா. என்ன தெரிஞ்சுது? அது என்னன்னா, எனக்கு 1ஆம் நம்பர் தான் ரொம்ப ராசியான நம்பரா. அதனால நீங்க என்ன பண்ற, ஏற்கனவே 50,000 கொடுத்துருக்கல, அதுக்கு மேல ஒரு 50,000 கொடுத்து முழுசா 1 லட்சம் ரூபாய் ரவுண்டா வச்சுக்கா. உடனே நானும் சீக்கிரம் உன் கடனை அடைச்சிடுவேன். ஏன்னா 1 லட்சம் எனக்கு ராசியான நம்பர். அதனால 1ஆம் நம்பர் ராசி இல்ல, அதனால டக்குனு உன் கடனை அடைச்சிருவாங்க. நீ என்ன பண்ற, ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா கொடு, நான் டக்குனு உங்ககிட்ட கடனை கொடுத்துறேன். எப்படி? உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. அடே பாவி, உனக்கு இன்னும் ஒரு 50,000 ரூபாய் நொட்டணுமா? எப்ப உனக்கு குத்து 50,000 ரூபாய்க்கு நான் அல்லோ படத்தையே போதும். நீ ஆளை விடு, எப்ப கொடுக்குறியோ கொடுத்து தொலை. இனிமே உங்ககிட்ட காசு கீசுன்னு வரவே கூடாது பழுகுது. மூஞ்சி முதலியும் பாரு, ஏதோ தெரிஞ்ச பையன் நினைச்சு கொடுத்தேன். இனிமே யாருக்குமே கடனே கொடுக்க கூடாது. கொடுத்தா இட மாதிரி அடைய வேண்டியதுதான். போடா போக்கேத்தவன, இன்னும் 50,000 ரூபாய் வேணும். அடைச்சி போ.